ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் பென்ட்ரைவை நம்ம எப்படி பூட்டபிள் பென்ட்ரைவாக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம ஓஎஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நார்மல் பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றினா மட்டும்தான் நம்மளால் அதில் நம்ம ஓஎஸ் ஃபைலை நம்ம காப்பி பண்ண முடியும். ஸோ நீங்கள் நார்மல் பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றாமல் நீங்கள் ஓஎஸ் ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம பென்ட்ரைவை எப்படி நம்ம பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வெறுமனே பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றுறதுக்கு மட்டும் இல்லாமல், ஒரு சில பென்ட்ரைவ்கள் உங்கள்கிட்ட ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா, சரியாக நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது அந்த பென்ட்ரைவ் நீங்கள் இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு விசிபிள் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் இந்த இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் ஃபார்மேட் பண்ணுறதுக்கும் நார்மல் பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவில் மாற்றுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். கீழே விண்டோஸ் 10 இருந்தாலும் சரி, விண்டோஸ் 11 இருந்தாலும் சரி, இந்த ஸ்டார்ட் ஆப்ஷன் கீழே இருக்கும் பாருங்கள். அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். கீபோர்டில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு அட்மின் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு Do you want to allow this app make changes on to your device அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நீங்கள் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு உடனே உங்களுக்கு வேறு ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகின பிறகு நம்மளோட சிஎம்டி ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ. ஸோ இந்த சிஎம்டியில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க் பார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். ஸ்பெல்லிங் கவனமாக பாருங்கள். DISK PART டிஸ்க் பார்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் என்டர் கொடுங்க. கீபோர்டில் என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக என்ன டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டு டிஸ்க்குன்னு டைப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுன்னு சொல்லி டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு டிஸ்க்குன்னு சொல்லி டைப் பண்ணணும். ஸோ கவனமாக பாருங்கள். LIST ஸ்பேஸ் விட்டுருங்க. DISK லிஸ்ட்டு டிஸ்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோடனே இப்போ கவனமாக பாருங்கள். உங்களோட பிசி அப்படின்னா லேப்டாப்பில் என்னென்ன ட்ரைவ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் அடுத்து வரக்கூடிய அந்த ஸ்டெப்பை கவனமாக பண்ணலை அப்படின்னா உங்களோட சிஸ்டத்தில் உள்ள மொத்த ஃபைலும் டெலீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா கவனமாக பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் உள்ள என்னென்ன டிஸ்க் இருக்குது மொத்தமாக அப்படிங்கிறத நமக்கு காமிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க் இருக்குது, டிஸ்க்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க் இருக்குது. ஸோ இதில் டிஸ்க்கு 0ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லேப்டாப்பில் உள்ள ஒட்டுமொத்த எஸ்எஸ்டியோட சைஸு. எஸ்எஸ்டி அப்படின்னா ஹார்ட் டிஸ்கோட சைஸு. நான் 1 TB போட்டிருக்கிறதுனால 931 GB காமிக்குது. ஸோ அதை நம்ம எக்காரணத்தை கொண்டு நம்ம அதை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எதை ஃபார்மேட் பண்ண போகிறோம், எதை பூட்டபிள் பென்ட்ரைவாக யூஸ் பண்ண மாற்ற போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க்கு 1ன்னு சொல்லிவிட்டு ஆன்லைன்னு சொல்லிட்டு 557 GBன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இதுதான் என்னோடய பென்ட்ரைவு. ஸோ இந்த பென்ட்ரைவோட சைஸ் 60 GB. ஸோ 57 GB தான் நமக்கு காமிக்கும். ஸோ இதைத்தான் நம்ம பூட்டபிள் பென்ட்ரைவாக ஃபார்மேட் பண்ணி மாற்ற போகிறோம். ஸோ அதனால் டிஸ்க்கு 1 அப்படிங்கிறது தான் நம்ம ஃபார்மேட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்ததாக என்ன கமெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு டிஸ்க் 1 அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கமாண்டு செலக்ட் அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டுருங்க. ஸ்பேஸ் விட்ட பிறகு DISK அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விடுங்க. நம்ம எந்த டிஸ்க்கை செலக்ட் பண்ணணும், டிஸ்க் 1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ 1 அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள். செலக்ட் டிஸ்க் ஸ்பேஸ் விட்டுருங்க. 1 டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்க் 1 இஸ் நவ் த செலக்ட் டிஸ்க் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது டிஸ்க் 1 நம்ம செலக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் கொடுக்கணும். ஸோ CLEAN
அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா டிஸ்க் பாட் சக்சீட் இன் க்ளீனிங் த டிஸ்க் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ டிஸ்க் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. அதாவது இன்னும் நம்ம ப்ராப்பராக இதை நம்ம ஃபார்மேட் பண்ணணும், பூட்டபிள் பென்ட்ரைவை மாற்றணும் அப்படின்னா அடுத்து வர கமெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்ட்டிஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா கமெண்ட் பாருங்கள். க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விடுங்க. ஸ்பேஸ் விட்டு பார்ட்டிஷன் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அடுத்து ஸ்பேஸ் விடுங்க. ப்ரைமரின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக பாருங்கள். ப்ரைமரின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் வந்து நீங்கள் 1க்கு 2 வாட்டி நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. க்ரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண பிறகு என்டர் கொடுங்க. டிஸ்க் பார்ட் சக்சீட் இன் கிரியேட்டிங் த ஸ்பெசிஃபைடு பார்ட்டிஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பார்ட்டிஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண பார்ட்டிஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா செலக்ட் பார்ட்டிஷன் ஸ்பேஸ் விடுங்க, 1 டைப் பண்ணுங்கள். அதாவது செலக்ட் பார்ட்டிஷன் ஸ்பேஸ் விட்டு 1 டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. பார்ட்டிஷன் இஸ் நவ் த செலக்டட் பார்ட்டிஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செலக்ட் பண்ண பார்ட்டிஷனை ஆக்டிவ் பண்ணணும். ஸோ ஆக்டிவ்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக ஃபார்மேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்மேட்னு டைப் பண்ணுங்கள். ஸ்பேஸ் விடுங்க. எஃப்எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். எஃப்எஸ்னால் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம்னு அர்த்தம். ஸோ ஃபார்மேட் ஸ்பேஸ் விடுங்க, எஃப்எஸ் டைப் பண்ணுங்கள். அடுத்ததாக = டைப் பண்ணுங்கள். = டைப் பண்ணிவிட்டு NTFS அப்படின்னு டைப் பண்ணுங்கள். NTFSன்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விடுங்க. QUICK குயிக்குன்னு டைப் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள். ஃபார்மேட் டைப் பண்ணுங்கள், ஸ்பேஸ் விட்டுருக்கீங்க. அடுத்து FS டைப் பண்ணுறீங்க, NTFSன்னு டைப் பண்ணுறீங்க. அடுத்ததாக ஸ்பேஸ் விடுறீங்க, குயிக்குன்னு டைப் பண்ணுறீங்க. ஃபைனலாக என்டர் கொடுக்குறீங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது 0% கம்ப்ளீட்டட்னு இருக்குது. இது வந்து 100% கம்ப்ளீட்டட்னு வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 100% கம்ப்ளீட்டட், டிஸ்க் பார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார்மேட் த வால்யூம்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அசைன்னு டைப் பண்ணணும். ASSIGN அசைன்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ ஃபைனலாக அசைன் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸிட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ஃபைனலாக நீங்கள் CMDயை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் நீங்கள் ரீஃப்ரெஷ் கொடுங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட பென்ட்ரைவ் பாருங்கள். டோட்டல் சைஸ் பாருங்கள், 57.3 GB, 57.3 GB இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஃப்ரீயாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 57.2 GB. அதாவது நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. நீங்கள் எப்போயுமே நீங்கள் பென்ட்ரைவை நீங்கள் பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றின பிறகு அதோட ஃபைல் சைஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 57.3 GBக்கு 57.2 GB தான் இருக்கும். அதாவது 0.1 அந்த அளவில் கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றிட்டீங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ 57.2க்கு பதிலாக 57.3 ஃப்ரீ ஆஃப் 57.3 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒழுங்காக நீங்கள் ஃபார்மேட் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக
57.3க்கு 57.2 ஜிபி வந்து நமக்கு ஃபார்மேட் ஆகிட்டு பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஓஎஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் டவுன்லோடில் டாக்குமெண்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது பாருங்கள். இதில் நான் இங்கே பாருங்கள் விண்டோஸ் 11 24H2 இங்கிலீஷ் 64 பிட்டன் இருக்குது பாருங்கள். ISO ஃபைலாக நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ISO ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து விண்டர் ஆப்ஷனை போயிட்டு கீழே எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்த உடனே அது கீழே ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் ஓகே அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வின்ட்ரேர் ஃபைல் வந்துட்டு இந்த ISO ஃபைல் வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நார்மல் ஃபோல்டராக வந்துடும். ஸோ 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் கொடுத்துருங்க. ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டு இந்த ஃபோல்டருக்கு விண்டோஸ் 11 24H2 இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே போய்ட்டு இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் எல்லா ஃபைல்ஸுமே ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸில் ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்து காப்பி அப்படிங்கிறத கொடுங்க. காப்பி அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களோட பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. திஸ் பிசிக்குள்ளே போய்ட்டு பென்ட்ரைவ் இங்கே இருக்குது பாருங்கள், இதில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இது இப்போ 1% கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது 100% கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் டைரெக்டாக இதை நீங்கள் உங்களோட OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடில் நம்ம எப்படி நம்ம பென்ட்ரைவை ரெடி பண்ணுறது OS போடுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 2 சாஃப்ட்வேர் இருக்குது. ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் வந்து ரூஃபஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான், ஃப்ரீ தான். அந்த ரூஃபஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து வர வீடியோவில் நான் தெரியப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் ரூஃபஸை தவிர்த்துட்டு வென்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதுவும் ஃப்ரீ தான், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூஃபஸ் மாதிரியே OS போகிறதுக்காக நம்ம பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றிக்கலாம். ஸோ இதை பற்றி தெளிவான ஒரு வீடியோ அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எப்படி ரூஃபஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், எப்படி வென்டாய் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.